Hey there, this is Sad, the Chief Meta from Destiny Investigation. இன்னைக்கு இன்னொரு புது vlog. இந்த vlogல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்னையில் இருக்க ஒரு மியூசியம்க்கு வந்திருக்கேன். மியூசியம்ல நிறைய பழமையான விஷயங்கள்லாம் இருக்கு. அதோட ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் என்ன, அது என்னென்ன சயின்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்குன்றது நான் இந்த vlogல உங்களுக்காக சொல்ல போறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த vlogல நான் மட்டும் இல்லை, என் கூட என்னோட மென்டாரும் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் மென்டார் ஜாக் சார். வாங்க சார். ஹாய் சார். ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் ஒரு vlog எடுக்கிறோம். இந்த vlogல வந்து நம்ம ஜாக்சரை மீட் பண்ணி ஜாக்சரை நானும் சேர்ந்து உள்ளே போயிட்டு ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ஜாக்சர் நீங்கள் தான் ஆடியன்ஸில் போகணும்னு நினைக்கிறீங்களா? உள்ளே போய் கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவை, நம்ம டேட்டா உள்ள சொல்லுவோம். டிக்கெட்டுன்றது இந்த உலகத்தை எப்படி உதச்சிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு டிக்கெட்டுன்றது யார் கண்டுபிடிச்சா? டிக்கெட் ஏன் எடுக்கிறோம்? இந்த சிஸ்டம் ஏன் வந்துச்சு? மியூசியம்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வந்தோடனே கெனான் தான் நம்ம கண்டுபிடிச்சி. இந்த கெனான் எப்படி வந்துட்டாங்க நான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த கேஜிஎஃப் மூவிலையும் விக்ரம் மூவிலையும் இந்த மாதிரி ஒரு பொருள் நான் பார்த்தேன். அது கெனான் இல்லையே, அது வேறு கன்னா, அது வேறு கன்னு. சரி, பாகுபலி படத்தில் பார்த்தோம்ல? ஆமாம், விடுவாங்க. இது எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஃபங்க்ஷனிங் எப்படி செய்யுது? இது என்னப்பா, இதில் ஆக்சுவலி இது வந்து வெடி மருந்து தான் போட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோட் ஆகிற எனர்ஜியை ஒரு குண்டு வந்து எடுத்து வெளியே நம்ம ஆடியன்ஸை பார்த்து சொல்லிடுங்களா? அப்படியே சொல்லணும்னா கெனான்னா என்ன அப்படின்னு உள்ள வெடி மருந்து இருக்கும். அதாவது இந்த கெனானோட பேக் சைடில் வெடி மருந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. கன் பவுடர். எஸ், இந்த கெனானோட பேக் சைடில் கன் பவுடர் இருக்கும். இப்போ இந்த கன் பவுடர் முன்னாடி நம்ம குண்டு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வெடி மருந்தில் கொஞ்சம் நெருப்பு வச்சாலே எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிச்சு. அந்த எக்ஸ்ப்ளோட் வர்ற எனர்ஜி அந்த குண்டை தூக்கி வெளியே வீசும். இதுக்கும் கன்னுக்கும் என்ன வித்தியாசம்? போது அதுலேயும் பின்னாடி எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுனால தான் இந்த புல்லட் வெளியே வருது. அது அந்த எனர்ஜி, ஹை எனர்ஜி வெளியே தள்ளுறதுனால தான் அந்த புல்லட்டு வெளியே வருது. என்ன, அந்த இடத்துல அந்த புல்லட்டு வெளியே வரும்போது அப்படியே ரொட்டேஷனல் எனர்ஜியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் அதில் இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக குண்டு வெளியே தூக்கி போடும், அவ்வளோதான். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து கன்னுக்கு பார்த்தா இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஆனால் நான் பார்த்துருக்கேன் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸில் இதே வந்து சின்னதாக கூட இருக்கும்ல, இருக்கும். லைக் இது வந்து பெருசாக இருக்குது, அதே மாதிரி குட்டியாக இருக்கும். கண்ணுக்கு பதிலாக அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சேம் பிரின்சிபல் இந்த நானி படத்தில் கூட இருக்கும். இன்னும் உள்ள என்ன பார்ப்போம். ஓலச்சோடி மாதிரி இது வந்து மெட்டலில் எழுதிருக்கு மெசேஜ் எழுதுகிற கான்செப்ட். இது நோட் புக் மாதிரி. நோட் புக் பேப்பராக வச்சுருக்கோம் இல்லையா? இதை வந்து பேப்பர் இது என்ன லாங்குவேஜ்னா சோழா, தமிழில் தான் இருக்கும். இது சோழர்களோட குறிப்பு பெட்டகம். அதேதான் அந்த இது எல்லாமே சார் ஒரு பத்திரம் மாதிரி. நம்ம இப்போ பத்திரம் எழுதலையா, இந்த மாதிரி செப்பில் எழுதி வச்சிருப்பாங்க. மெசேஜ் லெட்டர்
எல்லாம் இதே தான். பாகுபலி கதை கிட்ட வந்து எடுங்க. இதெல்லாம் எடுங்க, பிரச்சனை இல்லை. Evolution बोलते हैं अंदर फेलोज़ोइक या मेसोज़ोइक कौन सा ज़्यादा पहचानी है ரிவரோட டெண்டன்சியை அதை விட்டு ஸ்ட்ரைட்டாக போகாது, தெரிஞ்சுன்னா அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி தான், வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அது வளைஞ்சி வர்ற டைமில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு அது சேர்ந்துடும், இது அப்படியே கொஞ்சம் தனியாக ஒரு லேண்டு மாதிரி நிற்கும், ஐலண்ட் மாதிரி. இப்படி தான் போகணும். ஹிஸ்ட்ரியில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கலாம்னு சயின்ஸில் சொன்ன சில விஷயங்கள். ஹிஸ்டரிக் லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம ஹிஸ்ட்ரின்னு படிக்கிறோம்ல, இவர் இப்படி இருந்தார், அவர் இப்படி இருந்தார், ஃபஸ்ட்டு மேன் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி எப்படி உருவாகி இருக்கலாம்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சில அசம்ஷன்ஸு சில தியரிஸ் இருக்குது, அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வால்கனோஸ் நிறைய இருந்து பூமி ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சு தண்ணி நிறைய மழை பெஞ்சு பூமி கூலாகி அதுக்கப்புறம் வந்து கடல் உருவாகி கடல்லேருந்து உயிரினங்கள் உருவாகி இந்த உலகத்திலே முதல்ல உயிரினம் உருவானது கடலில் தான். இப்போ கடல்லேருந்து உயிரினம் உருவாகிருக்குன்ற ஒரு கான்செப்டை இங்கே ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் லைஃப்ன்றதுல இங்கே காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இருக்கிற இப்போ
இப்படிலாம் இருக்குன்றத நம்ம இது இப்படியெல்லாம் இருக்குன்னு நம்ம சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் பாசில் படிப்போம்னு சொல்லுவாங்க. பாசில் பற்றி நான் படிச்சிருக்கேன். உள்ள வந்து பெட்ரோல் அதெல்லாம் எடுப்பாங்க. ஆமாம், கரெக்ட். பெட்ரோல் விஷயத்துக்கு முன்னாடி வந்து உள்ள டிஸ்போஸ் ஆன விஷயங்கள் இப்போ கூட டிஸ்போஸ் ஆகிற எல்லா விஷயங்களும் பூமியில் போய் தந்துச்சுன்னா அதுதான் பெட்ரோலியமாக மாதிரி வருது. அதோட லைக் சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கப்பாங்க. இப்போ இந்த ஃபாசில் அப்படின்னா இந்த ஃபாசில் என்ன அப்படின்னு சொன்னால் சுவடுகள் லைக் சம்திங் லைக் அடையாளங்கள். ஓ இப்படிலாம் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடையாளங்கள். ஓ இந்த ஷேப்பில் இருந்திருக்கு, இந்த ஷேப்பில் இருந்திருக்கு. இது வந்து காலகட்டத்தோம். ஓ இந்த மாதிரி ஒரு மிருகம் இருந்திருக்கும். இப்போ இது செட்டதுனால அந்த எலும்பு கூடு கிடைக்குன்னா அது ஃபாசில். இப்போ இந்த பாறைக்குள்ளே வந்து ஒரு பூச்சி மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த டைமில் பூச்சி இருக்குன்ற ஃபாசில். இப்போ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஓ இப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டு Hummingbirds can fly in many directions. Front, back, right, left, top, bottom. How are they? See, the flying is the different body. மாட்டிப்போம் அப்படின்றதான். இதெல்லாம் இதுலயே பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல சக்சஸ்